Good day, children. Today I am going to teach you 12th standard unit 3 prose. I am going to teach you the lesson. Okay. In celebration of being alive, that is the speech of Dr. Christian Barnard. So we all know that Dr. Christian Barnard was the first doctor to perform a heart transplant surgery. Here we have an extract of his speech wherein he narrates an experience which has changed his perspective of life altogether. Let's find out what led to such a dramatic transformation. ஸோ இதில் இந்த லெசனில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொல்கிறார் அவரோட ஸ்பீச்சில். அதில் அவர் லைஃப்பை பற்றி லைஃப்பில் எது இம்பார்ட்டன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதன் மூலயமா அவரோட லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, அவரோட மைண்ட் செட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட லைஃபோட எண்ட் பாயிண்ட், அது கரியரோட எண்ட் பாயிண்ட். அவர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு இருக்கும்ல, அது போல் அவரோட கரியர் வந்து எண்ட் ஆக போகிற டைம். அப்போ அவர் எது பக்கம் அவரோட கன்சிடரேஷனாக நான் மீனிங் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கிளாசரியை படிச்சுட்டு இங்கே வரணும். கன்சிடரேஷனாக அவரோட தாட், அவருக்கு வந்து எதை பற்றி கவலைப்படுறாருன்னா, ஏன் மக்கள் கஷ்டப்படணும், ஒய் பீப்புள் ஷுட் சஃபர், ஏன் எல்லாருக்கும் கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறாரு. சஃபரிங் சீம்ஸ் ஸோ க்ரியலி ப்ரிவாலண்ட் இன் த வேர்ல்ட் டுடே. இப்போ காலகட்டத்தில் நமக்கு கூட எல்லா மக்களும் பாரபட்சமே இல்லாமல் கடவுள் எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துகிறாரு. கொரோனான்றது வந்துச்சு, இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ ரெயின், எல்லாத்தினாலும் ஏதோ ஒரு வழியில் ஒரு ப்ரைஸோட இன்க்ரீஸாக இருக்கலாம், ரைஸ் ஆஃப் ப்ரைஸ், எல்லாத்தினாலும் எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஏன் மக்கள் கஷ்டப்படணும்? ஸோ இது வந்து குரியலினாலே என்னது, குரியலினாலே ரொம்ப கொடூரமாக, ஓகேவா, பச்சாபாதம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ப்ரிவாலண்ட்னா காமன் சொல்லியிருக்கேன், பொதுவாகவே இருக்குது. இந்த டுடேஸ் வேர்ல்டில் வந்து சஃபரிங்ஸ்ன்றது காமனாக எல்லாருக்கும் இருக்குது, சின்ன அடித்தட்டு மக்கள்லேருந்து வளர்ந்தவங்க வரைக்கும். டூ யூ நோ தட் ஆஃப் த 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1 and another 6 million will die before the age of 5 and of the rest many will end up as mental or physical cripples. ஸோ இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 125 million childrens இருக்காங்க. 12 million childrens பார்த்தீங்கன்னா அந்த ஏஜே அவங்க அன்லைக்லி டு ரீச் த ஏஜ் ஆஃப் 1, அந்த ஏஜ் அவங்களால ரீச் பண்ணுறதுக்கு முடியல. அதுக்குள்ளேயே 6 million பார்த்தீங்கன்னா இறந்தே போயிடுறாங்க 5 வயசுக்குள்ளேயே. ரெஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரனாகவே சொல்கிறேன் ஸ்பெஷலாக, அவங்க மென்டல் டிஸார்டர் இல்லை ஃபிசிக்கல் டிஸார்டர் ஏதாவது அவங்களுக்கு நடந்துடுது. கிரிப்பிள்ஸ்னாலே ஆல்ரெடி ஐ ஹவ் செட், கிரிப்பிள்ஸ் அப்படின்னாலே பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு குறைபாடு வந்துடுது. See the second one. My gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. ஸோ இந்த எண்ணம் அவருக்கு எப்போ வருதுன்னா, அவருக்கு கஷ்டம் வரும்போது தான். யார் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். isn't it or not? அது போல் தான் இந்த க்ளூமினாலே சேடு, ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த தாட் அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா, அவரும் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் அவருக்கு நடந்துச்சு. அந்த டைம்லேருந்து அவர் யோசிக்க ஆரம்பித்தார். 1 minute I was crossing the street with my wife after a lovely meal together. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃபோட ஒரு ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ண வந்துட்டுருக்கேன். And the next minute a car had hit me and knocked me into my wife. ஒரு கார் வந்து சடனாக அடுத்த நிமிஷம் பார்த்தா கார் ஒன்று வந்து அவரை இடித்து அவர் போய் அவங்க ஒய்ஃபை இடிச்சிடுறாரு. She was thrown into the other lane, okay, and stuck by a car coming from the opposite direction. ஸோ அவங்க என்னன்னா, இங்கேன்னு பண்ணால் இன்னொரு என்னது தெரு, ஸ்ட்ரீட், அந்த இது அடுத்த ரோட்டில் வந்து அவங்க விழுந்துடுறாங்க. அங்கே வந்து கார் வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் அந்த கார் அவங்களே இடிச்சிடுது. ஓகே, see the third point. During the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger.
அகனினா என்ன இல்லை, ஒரு வெறுப்பு அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில். அப்போ அவருக்கு வெறுப்பு மட்டும் வரல, பயம் கலந்த ஒரு கோபமும் அவருக்கு இருந்துச்சு. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், அவருக்கு புரியல. ஒய் மை ஒய்ஃப் அண்ட் ஐ ஹேட் டு சஃபர், நாங்கள் என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ஒரு மீல் சாப்பிட்டு ரிலாக்ஸாக வந்தோம், நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்ற தாட் தான் அவருக்குள்ளே இருக்குது. ஐ ஹேட் 11 broken ribs அண்ட் perforated lungs. அவன் இப்போ என்னாச்சு, ரிப்ஸ்னால் என்னது, விழா எலும்பு. 11 ribs வந்து உடஞ்சிருச்சு, லங்ஸ்லேயும் பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு. மை ஒய்ஃப் ஹேட் அ பேட்லி ஃப்ராக்சர்டு ஷோல்டர் சாரிம்மா மை ஒய்ஃப் ஹேட் அ பேட்லி ஃப்ராக்சர்ட் ஷோல்டர். அவங்க ஷோல்டரில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஓவர் அண்ட் ஓவர் ஐ ஆஸ்க்டு மை செல்ஃப் ஒய் ஷுட் திஸ் ஹேப்பன் டு அஸ். திரும்பி அவருக்குள்ளே அவரே கேட்டுக்கிறார். ஓவர் அண்ட் ஓவர் அவருக்கு எந்த சிந்தனையுமே போகலை, ஏன் எங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு தாட் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. ஐ ஹேட் ஒர்க் டு டூ ஆஃப்டர் ஆல், there were patients waiting for me to operate on them. My wife had a young baby who needed her care. எனக்கும் பேஷண்ட்ஸ் பார்க்கணும், நானும் வந்து என்ன இருக்கேன், நான் ஒரு டாக்டர், ஐம் டாக்டர், நான் நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன், எனக்காக பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஒய்ஃபுக்கும் பேபி இருக்காங்க, அவங்க அதை கேர் பண்ணுறதுக்கு அவங்களோட்ட யாருமே கிடையாது, குழந்தை இருக்குது. அப்போ எங்கள் 2 பேருக்குமே பொறுப்புகள் இருக்குது. ஆனால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும், நாங்கள் 2 பேருமே எங்களுக்குன்னு கடமைகள் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட். மை ஃபாதர் ஹேட் ஹீ ஸ்டில் பீன் அலைவ் வுட் ஹவ் செட், ஒருவேளை எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, மை சன் இட்ஸ் காட்ஸ் வில், தட்ஸ் த வே காட் டெஸ்ட் யூ, சஃபரிங் எனோபிள்ஸ் யூ, மேக்ஸ் யூ எ பெட்டர் பர்சன். பட் ஆனால் எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதெல்லாம் வந்து கடவுளோட செயல், கடவுள் தான் வந்து கொடுத்துருக்காரு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருப்பார். அது ஆனால் உண்மை தான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறத சொல்லி ஒரு கன்சோல் பண்ணிக்கிறார், அவர் நினைக்கிறாரு சஃபரிங்ஸ் தான் உன்னை வந்து ஒரு நோபல் பர்சனாக மாற்றும், நோபல் பர்சனாக அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லுவார். நீ அப்போ தான் ஒரு நல்ல மனிதனாக ஆக முடியும், கஷ்டங்கள் வந்தால் தான், அனுபவித்தாதான் நீ ஒரு நல்ல மனிதனாக ஆக முடியும், அடுத்தவங்களுக்கு உன்னால் உதவி மட்டுமே செய்ய முடியும், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன் அப்படின்ற தாட் தான் இது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கடவுளோட செயல்னு அப்பா சொல்லியிருப்பார். இதெல்லாமே என்னது அவர் திங்க் பண்ணுறாரு அப்போ. பட் அஸ் அ டாக்டர் ஐ see nothing noble in a patient's thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony, nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. ஆனால் நான் ஒரு டாக்டர், எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்ப்பேன், எல்லாருமே கஷ்டத்தில் தான் ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஏதோ டிப்ரெஷன்ஸில் தான் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு டாக்டராக வந்து எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி கடவுளோட செயல் கிடையாது. அந்த ஸ்வெட்னா என்னது, வேர்வை நினைஞ்ச அந்த பெட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸை பார்க்கும்போதும், ஒரு எரிச்சலோடையும் அகனியோடு இருக்கிற பேஷண்ட்ஸை பார்க்கும்போது, வெறுப்போடு இருக்கிற பேஷண்ட்ஸை பார்க்கும்போது, ராத்திரி நேரத்தில் ஒரு லோன்லி சைல்டு வந்து அழுதுகிட்டு இருக்கிற அந்த பரிதாபமான காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இதெல்லாம் எதுவும் வந்து தெரியல. ஐ see nothing noble, அதில் எதுவுமே எனக்கு நோபலாக இருக்க தெரியல. இது என்ன, இதில் எப்படி நோபல் ஆக முடியும், மகத்துவம் முக்கியதாக, அதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். இவ்வளோவுமே இந்த டாக்டரோட மைண்ட் செட். ஓகேவா, இன் தோஸ் டேஸ் they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. They believe you are going to help them. If you can't, they accept their fate. They go through mutilating surgery and afterwards they don't complain. சீக்கிரம் அவங்க கடைசி இது வரைக்கும் மியூட்டிலேட்டிங் சர்ஜரினா ரொம்ப ரிஸ்க்கான சர்ஜரி வரைக்கும் எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. அப்போ வந்து சொஃபஸ்டிகேட்டட்னா அங்கே இது வந்து வசதியானன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த இடத்துலையும் அதான் குறிக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டாக எதுவுமே இல்லை சர்ஜரி பற்றி. அப்போ வந்து ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்னாலே என்னது, இங்கே மனசே உடஞ்சி போகிற அளவுக்கு சஃபரிங்ஸ் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைங்களோட கஷ்டங்களை பார்த்துருக்காரு அவர். ஓகேவா, ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் த சஃபரிங் ஆஃப் சில்ட்ரன் பர்டிகுலர்லி ஹார்ட் பிரேக்கிங். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, நம்ம மனசு உடஞ்சிரும் அந்த பசங்களோட கஷ்டத்தை பார்த்தா.
அதுபோல். ஸோ கடவுள் அவங்களுக்கு யார் கடவுளாக தெரிவாங்கன்னா அந்த டாக்டரும் நர்ஸும் தான். பட் அது ஒருவேளை அவங்களால காப்பாற்ற முடியல, அதான் நம்ம தலையெழுத்தணும்னு நினச்சிட்டு போயிடுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் ரிஸ்கி ஆப்ரேஷன் சர்ஜரி வரைக்கும் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்னிங். ஸோ இந்த இன்சிடெண்ட் தான் மெயினாக சொல்கிறேன். இதெல்லாம் அவரோட தாட். இவ்வளோ கஷ்டங்கள் பசங்க குழந்தைகள் படுறாங்க, எதுக்கு கஷ்டப்படணும் மக்கள், அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஒன் மார்னிங் several years ago I witnessed what I call the Grand Prix. நான் ஆல்ரெடி செட் கிராண்ட் பிரிக்ஸ்ன்றது ஒரு கார் ரேஸ். ஓகேவா? அதை வந்து இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. அதனால் அது என்னன்னு சொல்கிறது. ஸோ ஐ கால் த கிராண்ட் பிரிக்ஸ், அது நான் கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். அது எங்கே நடந்துச்சோ அந்த கிராண்ட் பிரிக்ஸு கேப் டவுனில் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த காட்சியை நான் கண்டேன். அதை நான் என்னென்னு தான் சொல்லுவேன், கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். என்னென்னா it opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering. Something basic that was full of solace for me. அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து என்னோடய அறிவு கண்ணே திறந்துச்சு. ஏதோ ஒரு விஷயத்தை நான் கவனிக்க மறந்துட்டேன். லைஃப்னா என்னன்றதை புரிஞ்சிக்க தெரியாமல் நான் இவ்வளோ நாள் புலம்பிகிட்டு இருந்துட்டேன். சஃபரிங்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறோம், எல்லாமே கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட் எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துச்சு. சொலாஸ்னால் என்னது ஆறுதல்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? ஸோ அந்த இதை வந்து நான் ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு தான் நான் அதை சொல்லுவேன் அப்படின்றார் அவர். நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன் தேர் தட் மார்னிங் வாஸ் தட் அ நர்ஸ் ஹேட் லெஃப்ட் அ பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன்அட்டெண்டட். சிகியர் இங்கே பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் பாய் பாருங்கள், கை இல்லை, ஒரு கை. இந்த பாய்க்கு பார்த்திங்கன்னா பிளைண்டு, ஆக்சுவலாக பிளைண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிக்சரை பார்த்துக்கோங்க நீங்கள். ஒரு பையனுக்கு கை கிடையாது, ஒரு பையனுக்கு கண் இல்லைன்ற மாதிரி பிக்சர் இருக்கும். வி ஷல் சி. இதுதான் அந்த ட்ராலி. ஓகேவா? அந்த ட்ராலியை நர்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ வேறு எமர்ஜென்சிக்காக போயிருக்கலாம். ஓகேவா? அன்அட்டெண்டட் அப்படின்னா அதை வந்து அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க வெளில. அண்ட் வெரி சூன் திஸ் ட்ராலி வாஸ் கமாண்டியர்ட் பை அன் இன்ட்ரப்ட் க்ரியூ ஆஃப் 2. க்ரியூன்னா நம்ம எங்கே சொல்லுவோம்? ஸோ அந்த கப்பலில் வந்து பயணம் செய்கிறவங்கள தான் க்ரியூன்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவர் அண்ட் மெக்கானிக். இப்போ 2 பேர். ஓகேவா? ஒரு டிரைவர், ஒரு மெக்கானிக்கு. அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ட்ராலியை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இங்கே கமாண்டியர்ட்னா நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். போலீஸ் அவங்க கண்ட்ரோல் கொண்டு போகிறது, மிலிட்ரி அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு போகிறதும் கமாண்டியர் தான். பட் இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அவங்க அந்த ட்ராலியை தள்ளுறாங்க. ஓகேவா? த மெக்கானிக் ப்ரொவைடட் மோட்டார் பவர் ஃபார் கேலோப்பிங் அலாங் பிஹைண்ட் த ட்ராலி வித் ஹிஸ் ஹெட் டவுன். தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டாரு. கேலோப்பிங்னா என்ன சொன்னது? மூவிங் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மிஸ். அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு அந்த ட்ராலியை அவர் இஷ்டத்துக்கு அதாவது நம்ம ஒரு பொருளை தள்ளணும்னா என்ன செய்யணும்? நிமிர்ந்து பார்த்து எங்கேயாவது இடிச்சிருமா, யாராவது முன்னாடி வராங்களா பின்னாடி வராங்களான்னு தள்ளணும். பட் இந்த மெக்கானிக் என்ன செய்கிறாராம், ஹெட் டவுன், தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ராலியை தள்ளுறாரு. வைல் த டிரைவர் சீட்டட் ஆன் த மோவர் டெக், அந்த முன்னாடி பக்கம் இருக்கிற அந்த இடம். ஓகேவா? ஹெல்ட் ஆன் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் ஸ்டியர்டு பை ஸ்கிராப்பிங் ஹிஸ் ஃபுட் ஆன் த ஃப்ளோர். இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு, உட்காந்துக்கிட்டு ஒரு காலை வந்து கீழே ஊனி நம்ம இந்த கீழே நடக்காத பிள்ளைங்க காலை தள்ளிட்டு போவாங்களே வண்டியை, அதே போல் ஒரு காலை ஊனி அந்த வண்டியை அவர் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாரு, பவர் கொடுக்குறாரு. த சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வாஸ் ஈஸி பிகாஸ் த மெக்கானிக் வாஸ் டோட்டலி பிளைண்ட் அண்ட் த டிரைவர் ஹேட் ஒன்லி ஒன் ஆர்ம். ஸோ இப்போ இந்த மெக்கானிக் பார்த்திங்கன்னா காலால் ஊனிட்டு போகிறவருக்கு முன்னாடி என்ன வருதுன்னு தெரியாது, அவர் பிளைண்டு. பின்னாடி தள்ளுற அந்த ட்ராலியை தள்ளுற டிரைவர் என்ன இருக்கார், டிரைவருக்கு ஒரே ஒரு கை தான் இருக்குது. ஓகேவா? இந்த சடன் அட் ஒன்ஸ் அந்த வார்டுக்கு கொண்டு போய் அந்த அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்குற ட்ராலி அது நர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு மெக்கானிக், ஒரு டிரைவர், 2 பேரும். அதில் மெக்கானிக் வந்து பிளைண்டு, டிரைவர் பார்த்திங்கன்னா ஒரு கை தான் இருக்குது. 2 பேரும் அதை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தே புட் ஆன் குவைட் அ ஷோ தட் டே. அது எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஷோ, ஹாஸ்பிட்டலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே அவங்களுக்கு இருந்துச்சு. ஜட்ஜிங் பை த லாஃப்டர் அண்ட் ஷவுட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அது ஒரு காட்சியாட்ட ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. இட் வாஸ் அ மச் பெட்டர் என்டர்டெயின்மெண்ட் தேன் anything anyone puts on the
இண்டியானா போலீஸ் 500 கார் ரேஸ். அது எப்படி இருக்குன்னா அந்த கார் ரேஸ் அது இண்டியானா போலீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு பெரிய கார் ரேஸ் போகிற பெரிய 500 கார் ரேஸ். அது அந்த கார் ரேஸ் நடக்கிற இடம், அந்த பெரிய இடம் அங்கே வந்து அதை பார்க்க நிறைய மக்கள் குவிவாங்க. அது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதை விட இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them, scolded them and put them back to the bed. ஆனால் கிராண்ட் ஃபினாலே ஒரு கிளைமேக்ஸ், ஒரு எண்டு வரணும்ல. அங்கே என்ன கடைசியில் நடந்துச்சுன்னா, அந்த நர்ஸ் வந்து அவங்கள திட்டி அவங்கள கொண்டு போய் அவங்க பெட்டில் போய், அவங்க பேஷண்ட்ஸ் தானே, அவங்க அந்த 2 பேரையும் அந்த பெட்டில் திருப்பி அவங்க பெட்டில் படுக்க வைக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இவங்க தள்ளிட்டு போனதில் என்ன ஆயிடுச்சு, பிளேட்ஸு சில்வர்வேர் எல்லாம் செதறி உடஞ்சிருச்சு. அதுதான் ஃபினாலே. அங்கே ரிசல்ட் கிளைமேக்ஸ் என்னென்னா, அவங்க தள்ளிட்டு போகும்போது அந்த பொருளெல்லாம் உடஞ்சிருச்சு கீழே விழுந்து. ஓகேவா? ஸோ இதுதான் நடந்துச்சு ஆக்சுவலாக. இதுதான் இந்த இன்சிடெண்ட் தான். பட் அது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். லெட் மீ டெல் யூ அபவுட் தீஸ் 2. நான் இந்த 2 பேரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாருன்னு. த மெக்கானிக் வாஸ் ஆல் ஆஃப் 7 years old. மெக்கானிக் எத்தனை வயசு ஆகுதான்? 7 வயசு தான் ஆகுது. ஒன் நைட் வென் ஹிஸ் மதர் அண்ட் ஃபாதர் வேர் ட்ரங்க், ஹிஸ் மதர் த்ரூ அ லேண்டன் அட் ஹிஸ் ஃபாதர் மிஸ்டு and the lantern broke over the child's head and shoulders. ஸோ இந்த மெக்கானிக் யாருன்னா 7 வயசு பையன். அவங்க அம்மா அப்பா தண்ணி போட்டுருந்தாங்க 2 பேரும். சண்டையில் வந்து ராந்தல் விளக்கு, லேண்டன்னா என்னது, ராந்தல் விளக்கு, அதை எடுத்து அவங்க அப்பா மேலே எரியும் போது அப்பா மேலே படாமல் அது மிஸ் ஆகி பையன் மேலே விழுந்து ஹெட் அண்ட் ஷோல்டரில் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. He suffered severe 3rd degree burns on the upper part of his body. அப்போ முகம் கழுத்து எல்லாமும் எரிஞ்சிருச்சு அவனுக்கு. And lost both his eyes. அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. At the time of the Grand Prix, he was a walking horror with a disfigured face and a long flap of skin hanging from the side of his neck to his body. ஸோ டிஸ்ஃபிகர்டு அப்படின்னா என்ன சொன்னேன், ஒரு ஸ்பாயில் ஆனது முகமோ ஏதோ ஒன்று. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலாக, ஷோல்டர்லேயும் ஹெட்லேயும் அந்த லேண்டன் விழுந்து எரிஞ்சிருச்சு. அப்போ எரிஞ்சு போனவங்க முகம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படியே வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் ரிங்கிள்ஸ் ஆகிடும், வந்து டைட் அப்படியே பிடிச்சிக்கும். அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த நம்ம கையிலே ஒரு சின்ன காயம் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு, இப்போ வெடியெலாம் பட்டுச்சுன்னா நிறைய பேர் கையில் பார்த்தா வெடிச்சிருக்கும். அதனால் அது ஒரு மாதிரி அப்படியே ரிங்கிள்ஸ் இறுக்கி பிடிச்சிருக்கும். இப்போ அவனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்ஃபிகர்டு. அவன் முகமே வந்து பார்த்திங்கன்னா முகத்தோட எல்லாம் அப்படியே எரிஞ்சதுனால சதைங்கெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இறுக்கிக்கிட்டு ரிங்கிள்ஸாக இருக்குது. ஷோல்டர்ஸும் அப்படி தான் அவனோட அந்த ஷோல்டரோடு வந்து அப்படியே முகமும் கழிச்சு இப்படி இறுக்கிடுச்சு. வந்து அந்த ஃபுல்லாக ரிங்கிள்ஸ் அப்படியே அந்த எரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேவா? ஆக்சுவலாக அவனுக்கு ஹெட்டு அவனோட அந்த காயம் வந்து ஆறுனாலும் எல்லாமே பழையபடிக்கு இருக்காதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு கவர் ஒன்று எரிஞ்சிச்சுன்னா அது எப்படி இருக்கும், பாதி எரிஞ்சு பாதி எரியலாம். எரிஞ்ச இடம் எப்படி இருக்கும், ஒட்டிக்கும். எரியாத இடம் மட்டும்தான் பழையபடிக்கு இருக்கும். அது போல் அவனுக்கு ஃபேஸு எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ அவனோட தாடையில் இருந்த அவனோட அப்படியே இந்த எரிஞ்சு இப்படி ஒட்டி தொங்கிட்டு தான் இருக்கும் அவன். அவன் ஃபேஸே வந்து அசிங்கமாகிடுச்சு. ஓகே சில்ட்ரன். ஆஸ் த wound healed, காயம் ஆறிடுச்சு. அரவுண்ட் ஹிஸ் நெக் his lower jaw became gripped in a mass of fibrous tissue. அதாவது டிஷ்யூஸ்னால் எப்படி இருக்கும், அப்படியே ரிங்கிள்ஸாக இருக்கும். ஓகேவா? ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஆட்டம் எல்லாமே இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. The only way this little boy could open his mouth was to raise his head. அவன் தலையை தூக்குனா மட்டும்தான் அவனால் வாய் திறக்க முடியும். அவனால் வந்து இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓகே? வாயை நம்மள மாதிரிலாம் திறந்து மூட முடியாது. ஓகே? The only way this little boy could open his mouth was to raise his head. தான் அவன் தலையை தூக்க மட்டும்தான் அவன் வாய் இப்படி திறந்துருக்கும். When I stopped by to see him after the race, he said, "You know we won," and he was laughing. என்ன நடந்திருக்கு, அங்கே நின்ன ஒரு ட்ராலியை தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்த பொருள்லாம் கீழே வந்துருச்சு. நர்ஸு திட்டி அவங்கள படுக்க வச்சுட்டாங்க. பட் ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், சிரிக்கிறான். ஐயா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஓகேவா? த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நியூ பெட்டர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ நேரம் மெக்கானிக்கை பற்றி சொன்னார். மெக்கானிக் யார், அவருக்கு என்ன ஆச்சு, அந்த பையனுக்கு என்ன எப்படி இருக்குது, அவன் ஃபேஸ் எப்படி ஆகிடுச்சு, நெருப்பில் எரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு.
அவங்க எந்த சிச்சுவேஷனில் இருக்கான்னு, எதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்றத. ஸோ ஆனால் அந்த ரேஸ் முடிஞ்சு பார்த்து அவன் என்ன சொல்கிறான், யூ நோ வி ஒன் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா, நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ட்டு அவன் ஹாப்பியாக இருக்கான். ஹீ இஸ் லாஃபிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு இப்போ ட்ராலிஸ் டிரைவர், அது வந்து அவருக்கு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயப்பட்ட மனுஷன் அந்த பையன். ஓகேவா, எனக்கு ஏற்கனவே அவனை தெரியும். a few years earlier I had successfully closed a hole in his heart. அவனோட இருதயத்தில் இருந்த ஒரு ஓட்டையை நான் அடைச்சேன். He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. அவனுக்கு இப்போ வந்து போனில் வந்து டியூமர்னால என்னது கட்டி, ஓகேவா, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வளரக்கூடிய. மேலிக்னன்னா ஒரு கிரிட்டிக்கல் ரொம்ப ஆபத்தான டியூமர் இருந்துச்சு. A few days before the race his shoulder and arm were amputated. ஆம்புடேட்டட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறது. அவனோட ஷோல்டரையும் ஷோல்டரோடு சேர்த்து அந்த கையை வந்து அந்த கைகளை வந்து எடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி. ஏன்னா அப்போ தான் அந்த டியூமர் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டியை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் சர்வை பண்ண முடியும், நம்ம திருப்பி வேறு ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியாது. there was little hope of his recovery. அவன் குணமடைகிறதுக்கே வந்து லிட்டில் ஹோப், ரொம்ப 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 10% தான் சாத்தியமே அப்படின்ற அளவுக்கு லிட்டில் ஹோப் தான். ஆஃப்டர் த கிராண்ட் பிரிக்ஸ், இப்போ இந்த ரேஸ்க்கு அப்புறம், he proudly informed me that the trolley's wheels were not properly oiled, but he was a good driver and he had full confidence in the mechanic. ஆனால் அவன் இந்த ரேஸ் முடிஞ்சு என்ன சொல்கிறான்னா, ஒரு கேஷுவலாக அவன் கை போயிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனும் ஒரு பாதிப்படைஞ்ச பையன்தான். இந்த ட்ராலியோட வீல்ஸ்க்கெலாம் ஒழுங்காக ஆயில் போட்டு வைக்கல, ஆனால் நான் ஒரு குட் டிரைவர், அது நல்லா ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறான் அந்த பையன். ஓகேவா, சடன்லி ஐ ரியலைஸ்டு தட் தீஸ் 2 children had given a profound lesson in getting on with the business of living. ஸோ இந்த பசங்க ஒரு சடனாக எனக்கு நான் உணரப்படுறேன். என்னென்னா ப்ரொஃபவுண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், ஒரு கிரேட் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ல நம்ம, அந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சாங்க. பிஸ்னஸ் ஆஃப் லிவிங், நோக்கம். பிஸ்னஸ்னால் என்னது, தொழில் செய்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வாழ்கிறதுக்கான அந்த நோக்கம், வாழ்க்கை அப்படின்றதுக்கு என்னன்ற ஒரு புரிதலை எனக்கு கொடுத்தாங்க. ஐ ரியலைஸ்டு தீஸ் 2 children had given me a profound lesson. எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. Because the business of living is joy in the real sense of the word. ஸோ உண்மையிலே வாழ்கிறதுன்றது வாழ்க்கையில் இருக்கிறதுன்றது ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதே ஒரு சந்தோஷம்தான். லிவிங் இஸ் ஜாய் இன் த ரியல் சென்ஸ் ஆஃப் த வேர்ட், நாட் ஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ளஷர், அம்யூஸ்மெண்ட், ரெக்ரீஷன். த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். ஸோ வாழ்க்கையோட அர்த்தம் என்னது, நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு வரப்பிரசாதம் தான். ஓகேவா, உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பீயிங் அலைவ் அப்படின்றதே ஒரு செலிப்ரேஷனுக்குரியது தான், நம்ம கொண்டாடணும். ஏன்னா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வி ஆர் சர்வையிங். எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், எல்லா ஒரு டிஸ்ட்ரக்ஷனை தாண்டி வாழ்க்கைன்றது சந்தோஷமாக ரொம்ப குதூகலமாக வாழக்கூடியது மட்டும் கிடையாது. நம்மளை புதுப்பிச்சுக்கிறது, அம்யூஸ்மெண்ட், ப்ளஷர், அதுக்காக வாழ்கிறது மட்டும் கிடையாது. வாழறதே ஒரு சந்தோஷம்தான், அதுவே ஒரு செலிப்ரேஷனுக்குரியது தான் அப்படின்றது அந்த பிள்ளைய புரிய வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டிஃபெக்ட் அவங்க உடம்புல இருக்குது ஃபிசிக்கலாகவே. ஆனால் அதையும் மீறி அவங்கக்கிட்ட ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. எனக்கு ஏன் கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னு ஆஸ் அ சில்ட்ரன், அவங்க குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது தெரியல, அதுலேயும் அவங்க என்ஜாய்மெண்ட் தான். அவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேயும் வலியிலையும் அழுதுட்டேல இது பண்ணல, ஸ்போர்ட்டிவ்னஸோடு அவங்க லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ அவனுக்கு எரிஞ்சிருச்சு, ஃபேஸ் டிஸ்ஃபிகர்ட் ஆகிடுச்சு, நான் அசிங்கமாக ஆகிட்டான். அதுக்காக அவன் வந்து ஒரு இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ்லேயோ இப்படி அசிங்கமாக போயிட்டோம் அப்படி இருக்குன்ற அந்த ஃபீல் கிடையாது. அவன் எதை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்க்கவே இல்லை. அதே போல் இவனுக்கு வந்து அவனுக்கு கை போயிடுச்சு அப்படின்ற அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அவனுக்கு தாட் இல்லை, ஆனாலும் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்க லைஃப்பில் இருந்துச்சு. இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்த டாக்டரோட மனசையே மாற்றுச்சு, அவரோட திங்கிங்கே மாற்றிச்சு, அவருக்கு புரிய வச்சுது. ஓகேவா, இது பெரிய ஆறுதலாகவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படி இருந்தார், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது, எதுக்கு இதேமாரி கஷ்டத்தை கொடுத்தாரு, நான் எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்ருக்கும்போது நினச்சாங்க. பட் ஆஸ் அ சில்ட்ரன் இவங்க என்ன தப்பு செஞ்சுருப்பாங்க, இவங்களுக்கு ஏன் கடவுள் கஷ்டம் கொடுத்துருக்கணும், எதுக்கு இப்படி வரணும் அப்படிலாம் அவங்க, ஏன்னா இவங்க குழந்தைகளாக இருக்கிறனால அவங்களுக்கு அதை யோசிக்க தோணலை, கடவுளை கேர்ஸ் பண்ண தோணலை. அவங்க அந்த லைஃப்லேயும் அவங்க என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. தட்ஸ் த மீனிங் சில்ட்ரன். தீம் அதுதான். நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு செலிப்ரேஷன் தான், வாழ்கிறதே. அதுக்காக வந்து எந்த பிரச்சனைகளெல்லாம் நினச்சி அதையே போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுன்றது தான். ஓகேவா.
ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் end. இப்போ நான் சஃபரிங்ஸ் எப்படி பார்த்துட்டேன், தப்பான இடத்துலேருந்து தப்பான முனையிலேருந்து பார்த்துட்டேன். யூ டோன்ட் பிகம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங், பட் யூ பிகம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு த சஃபரிங். நீங்கள் வந்து பெட்டர் பர்சன் ஆக முடியாது, ஏன்னா யூ ஆர் சஃபரிங். நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, என்னை கஷ்டப்படுத்திட்டாரு கடவுள், நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அப்போ நான் பெட்டர் பர்சன் ஆக முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன்னா ஐ வில் பிகம் அ பெட்டர் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே, நாட் ஐ அப்படின்ற இடத்துல யூ அப்படின்றதா எல்லாருக்குமே அது. We can't appreciate light if we haven't known darkness. நமக்கு இருட்டு தெரியலனா வெளிச்சத்தை பாராட்ட மாட்டோம். Nor can we appreciate warmth if we have never suffered cold. குளிர் நமக்கு தெரியலனா வெயிலோட அந்த இதம் வந்து warmth வந்து நமக்கு தெரியாது. These children showed me that it's not what you have lost that's important. What is important is what you have left. இந்த சில்ட்ரன் எனக்கு என்ன புரிய வச்சாங்க, என்ன தொலைச்சோம், என்ன நமக்கு போச்சோ நம்மக்கிட்டன்றது முக்கியம் கிடையாது, எது நம்மக்கிட்ட ரிமைனிங் இருக்குது அதுதான் முக்கியம். அந்த நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பினஸாக வாழணும். ஓகே, அது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சஃபரிங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம சஃபரிங்ஸை வந்து வி ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை வந்து உணரணும், அதை அனுபவிக்கணுமே தவிர அது சஃபரிங்ஸோடு சஃபரிங் கஷ்டம்னு புலம்பி தள்ளக்கூடாது. ஸோ நம்ம இருக்கிறதே ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ நம்மள்டேருந்து போனது இம்பார்ட்டன்ட் கிடையாது, மீதி இருக்கிறத வச்சு நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தான், அந்த ஸ்போர்ட்டிவ் திங்கிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களோட சின்ன அந்த ஒரு ஆக்ஷன் மூலயமா, அந்த இன்சிடெண்ட் மூலயமாவும் இதை வந்து அந்த டாக்டர் நமக்கு இந்த ஸ்பீச் மூலயமா நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரியலி அ ஒண்டர்ஃபுல் லெசன். இது எல்லாரோட லைஃப்லையும், அதுவும் குறிப்பாக நமக்கு இப்போ எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லாருக்குமே தேவையானது. எது இருக்கோ அதை வைத்து எதுவுமே வந்து பகவத்கீதை சொல்கிற மாதிரி இன்று உன்னுடையது நாளை வேறொரு ஆகிறதுன்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி உனக்குன்னா அது நாளைக்கு வேறொருத்தவங்க தான் போயிடும், எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு. ஸோ எது இருக்கோ அதுலேயும் நம்ம ஃபுல்ஃபில்லோட ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படின்றத அந்த லெசன் சொல்கிறேன். ஐ ஹோப் தட் யூ ஹவ் என்ஜாய்டு திஸ் லெசன். தேங்க்யூ வெரி மச் சில்ட்ரன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.